வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களோட எஸ்பி வேலன். ஸோ வரக்கூடிய இந்த கிளாஸஸ் அப்படின்றதுல நம்ம சிஎம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டோட முதல்வர்களா இது வரைக்கும் யாரெல்லாம் இருந்திருக்காங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயில்டு ஒரு ஃப்ரீ யூடியூப் கிளாஸாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக அடுத்து நம்ம 1977 1987 வரைக்கும் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம் அந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக அந்த வீடியோ அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வரண்ட ரேஸில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், ரயில்வேஸ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாமுக்கான ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது உங்களுக்கு பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வெப்சைட் லிங்க் அப்படின்றது இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம வரண்டாவோட வெப்சைட் லிங்க்ல நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நம்ம வரண்டா டீம் அப்படின்றது உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நம்ம டாபிக் அப்படின்றதுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம கடைசியான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1976 வரைக்கும் நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது 1969 திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சி ஜெயிச்சு அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சிஎம்ஆ இருந்தாங்க. சிஎம்ஆ இருக்கும்போது இறந்துட்டாங்க. அவரை தொடர்ந்து நமக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த பிரசிடென்ட் இந்த எமர்ஜென்சி காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஜனவரி 31 1976 29 ஜூன் 1977 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 year and 149 days, அதாவது ஒரு வருஷம் 149 நாட்கள் அப்படின்றது இந்த எமர்ஜென்சி காலகட்டமாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் நமக்கு கருணாநிதி அவர்களின் ஆட்சி அதிகாரம் அப்படின்றது நமக்கு வந்து கலைக்கப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1977 வருஷம் நமக்கு எலெக்ஷன் அப்படின்றது நடக்குது. இந்த நேரத்தில் தான் நமக்கு எம்ஜிஆர் அப்படின்றவர் நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை நிறுவியிருக்கார். எப்போ நிறுவனான்னு சொல்லி பார்க்கும்போது 1972 வருஷம் 1972 அப்படின்ற ஒரு வருஷத்துல ரொம்ப முக்கியமா டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சிக்குள்ள எம்ஜிஆர் அவர்கள் பொருளாளராக கிட்டத்தட்ட ட்ரெஷரராக இருந்திருக்கார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது வருது. அதனால இந்த கட்சியின் கணக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். பொருளாளராக இருக்கக்கூடியனால கேட்கிறார். ஆனால் கணக்கு காட்ட முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது வரும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை விட்டு நீக்கப்படுறாங்க. அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் நேராக வந்து அனகாபுத்தூர் ராமலிங்கம் அப்படின்றவர் வச்சிருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியை அவர் கேட்டு வாங்கிட்டு அவருக்கு எம்பி போஸ்ட் அப்படின்றது கொடுத்துட்டார். பிற்காலத்தில் அவர் வாங்கிட்டு அந்த கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றி பிற்காலத்தில் வரக்கூடிய 1977 எலெக்ஷன்ல தேர்தல் போட்டி அப்படின்றது விடுறார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சிக்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது 1977 எலெக்ஷன் போட்டி அப்படின்றது போடுறாங்க. இதில் யார் ஜெயிக்கிறா? எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சி ஒரு மிகப்பெரும் மாபெரும் வெற்றி அப்படின்றது அடையுது. இவங்களோட ஆட்சி காலம் அப்படின்றது 1982 வரைக்கும் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது 1980 வரைக்கும் தான் ஆட்சி அதிகாரம் செய்கிறார். ஏன்னு சொல்லி பார்க்கும் பொழுது மறுபடியும் நமக்கு 1980 இருந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17 இருந்து ஜூன் 8 வரைக்கும் 1980 வருஷம் வரைக்கும் 112 நாள் நமக்கு மறுபடியும் நமக்கு இந்த ஆட்சி அதிகாரம் அப்படின்றது கலைக்கப்பட்டு கவர்னர் ரூல் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படுது. அதுக்கும் யார் காரணம் அப்படின்னா அதுக்கும் இந்திரா காந்தி அம்மையார் தான் காரணம். அதாவது இவங்களோட ஆட்சி காலம் அப்படின்றது இந்திரா காந்தி அவர்களோட ஆட்சி காலம் அப்படின்றது ஒரு சில 3 மாநிலங்களில் கலைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பழிவாங்கும் விதமாக பிற்காலத்தில் 1980 கிட்டத்தட்ட ஒரு 9 மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வந்து அவங்க கலைச்சிருப்பாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்களின் அரசாங்கத்தையும் இந்திரா காந்தி அம்மையார் கலைச்சிருப்பாங்க. அதனால 1980 வரைக்கும் நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். மறுபடியும் நமக்கு எலெக்ஷன் அப்படி நடக்கக்கூடியதா இருக்கு. அந்த எலெக்ஷன் அப்படி 1980 நடக்குது. யார் மறுபடியும் ஜெயிக்கிறான்னு பார்க்கும்பொழுது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1980 வருஷம் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல எம்ஜிஆர் அவர்களின் ஏடிஎம்கே என்ற கட்சி சொல்லக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது ஜெயிக்குது. அப்புறம் 1985 எலெக்ஷன் வருது. அதுலேயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லக்கூடிய ஏடிஎம்கே கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களின் தலைமையில் ஜெயிச்சு ரூல் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமா 1985 இருந்து 1990 வரைக்கும் 5 வருஷம் ரூல் பண்ணணும். ஆனா 1987 வரைக்கும் தான் ரூல் பண்ணியிருக்கார். ஏன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது 1987 டிசம்பர் மாதம் 24 நமக்கு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மரணம் அடைந்துட்டார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தினால நமக்கு எம்ஜிஆருக்கு அடுத்து நாவலர் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு 1987 டிசம்பர் 24 இருந்து ஜனவரி 7 1988 கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் முதல்வராக இருக்கிறார். அவரை தொடர்ந்து அதுக்கப்புறம் நமக்கு ஜானகி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் அவர்களின் மனைவியாக இருக்கக்கூடியவங்க நமக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றுட்டாங்க. ஆனால் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் 1977 இருந்து 1987 வரைக்கும் நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் கொண்டு வந்த முக்கியமான சட்டங்கள் அப்படின்றது பார்க்கும்பொழுது நமக்கு 1972 ஏடிஎம்கே ஃபவுண்ட் பண்ணப்பட்டுச்சு. 1977 எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்ஆ மாறுறாங்க. 1978 வரும்போது நமக்கு 10+2+3 பேட்டர்ன் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு நடைமுறைப்படுத்துறார். அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவர் ஒரு அரசாங்க வேலை அப்படின்றது வாங்கணும் அப்படின்னா அடிப்படையா இந்த ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதுக்கப்புறம் +2, அதாவது 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதுக்கப்புறம் 3 வருஷம் டிகிரி அப்படின்றது படிச்சிருக்கணும். அப்படின்ற மாதிரி ஒரு மாணவனுக்கான கல்வி தகுதி அப்படின்றது 10+2+3 பேட்டர்ன் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் அப்படின்றது நமக்கு 1978 வருஷம் நமக்கு அறிமுகம் செய்கிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1980 வருஷம் நமக்கு
கர்ண முறை அப்படின்ற ஒரு முறை அப்படின்றத வந்து ஒழிக்கிறார் நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள். இப்போ கர்ணம் அப்படின்ற சிஸ்டம் அப்படின்றது இந்த பார்ட் டைமா ஒரு விஏஓ ஜாப் மாதிரி கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசாங்க வேலை அப்படின்றது இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கர்ண முறை அப்படின்றத முடிவுக்கு கொண்டு வர்றார் எம்ஜிஆர் அவர்கள் 1980வது வருஷம். இதை நீக்கிட்டு தான் நமக்கு பிற்காலத்தில் நமக்கு விஏஓ அப்படின்ற ஒரு போஸ்டிங், அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அதிகாரி அப்படின்ற ஒரு போஸ்டிங் அப்படின்னு நமக்கு இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு கூட இருக்குல்ல, அது இங்கே தான் கொண்டு வரப்படுது. அப்போ அந்த கர்ண முறையை ஒழிச்சு தான் நமக்கு விஏஓ அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வராங்க 1980 வருஷத்துல. அதே 1980 வருஷம் இன்னொரு ரொம்ப முக்கியமானதா பிசி கம்யூனிட்டி, அதாவது பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது 50% உயர்த்துறார் எம்ஜிஆர் அவர்கள். அப்போ பிசி மக்களுக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 31%, 31% இடஒதுக்கீடு அப்படின்றது இருக்குது. இந்த 31% இடஒதுக்கீடு அப்படின்றது நமக்கு 50% கிட்டத்தட்ட 50% பிசி மக்களுக்கு உயர்த்தி கொடுக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் 1980 வருஷம். அடுத்து 1981 வருஷம். 1981 வருஷம் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா 2 விஷயங்கள். ஒன்று என்ன அப்படின்னா 5th உலகத்தமிழ் மாநாடு, அதாவது 5வது உலகத்தமிழ் மாநாடு அப்படின்றது. இப்போ நமக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வீடியோவில் பார்த்துருப்போம். அறிஞர் அண்ணா அவர்கள் 2வது உலகத்தமிழர் மாநாடு அப்படின்றத சென்னையில் நடத்தினார்னு சொல்லி பார்த்துருப்போம். அது மாதிரியே 5வது உலகத்தமிழ் மாநாடு அப்படின்றத சென்னையில் யார் நடத்துறா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் 5வது உலகத்தமிழ் மாநாட்டை சென்னையில் வச்சு நடத்தியிருக்கார். அதே வருஷம் தான் நமக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் சொல்லி சொல்லக்கூடிய தஞ்சையில் இருக்கக்கூடிய தமிழ் யூனிவர்சிட்டி அப்படின்றதும் 1981 வருஷம் நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து நமக்கு 1982 வருஷம். 1982 வருஷத்துல 2 பல்கலைக்கழகங்கள். ஒன்று கோயம்புத்தூர்ல பாரதியாரின் பெயரில் பாரதியார் பல்கலைக்கழகம், 2வது கொடைக்கானலில் அன்னை தெரசா அவர்களின் பெயரில் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் அப்படின்ற 2 பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அதைத் தொடர்ந்து 1982 வருஷம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரீ நியூட்ரிஷனல் மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து பார்த்துருப்போம் வரலாறுகளில் 1921 வருஷம் முதல்ல இந்தியாவிலே மதிய உணவு திட்டம் அப்படின்றத 1000 விழுக்கு பகுதியில் பிடி தியாகராயர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஒரு இடத்துல தான் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். அதை காமராஜர் அவர்கள் பிற்காலத்தில் 1955 தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க விரிவடை செஞ்சாருன்னு சொல்லி பார்த்திருப்போம். அந்த மதிய உணவு திட்டம் அப்படின்றத பிற்காலத்தில் நமக்கு எம்ஜிஆர் அவர்கள் 1982 வருஷம் சத்துணவு திட்டமா மாத்துறார். அதாவது ஒரு மாணவன் அப்படின்றவனுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு சத்து கிடைக்கணும், இவ்வளவு நியூட்ரிஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தான உணவு இனிமேல் அரசாங்கம் வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ நியூட்ரிஷனல் மீல் ஸ்கீம், இலவச சத்துணவு திட்டம் அப்படின்றத எம்ஜிஆர் அவர்கள் 1972 வருஷம் நமக்கு கொண்டு வர்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கக்கூடியது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா 1982 வருஷத்துல செகண்ட் பிசி கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டின் 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம். இப்போ பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1969 வருஷம் தமிழ்நாட்டின் முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அப்படின்றத சட்டநாதன் அவர்கள் தலைமையில் சட்டநாதன் ஆணையம் அப்படின்றது அமைச்சிருப்பார். இப்போ 2வது பிசி கமிஷன் செகண்ட் பேக்வர்ட் கமிஷன் அப்படின்றத தமிழ்நாட்டுக்கான செகண்ட் பிசி கமிஷன் அப்படின்றத எம்ஜிஆர் அவர்கள் 1982 வருஷம் அமைக்கிறார். இதுக்கு தலைமையேற்றிருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அம்பாசங்கர் அப்படின்றவர் நமக்கு இதுக்கு தலைமையேற்று இருந்தார். இந்த 2வது பிசி கமிஷன் அவங்க தலைமையேற்று இருந்தார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு 1983 வருஷம் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. யாருக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நம்ம கருணாநிதி அவர்கள் வீடியோ வந்து பார்த்துருப்போம். அதாவது இப்போ ரீசெண்டாக கருணாநிதி அவர்களுக்கு வந்து அந்த 100 வயது அப்படின்றத பிறந்தநாள் தினம் அப்படின்னு கொண்டாடும் போது நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் கூட சொல்லியிருப்போம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அப்படின்றத ஒரு பாயிண்டை நம்ம சொல்லியிருப்போம் 1989 வருஷம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1983 வருஷமே ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது வழங்குறார். ஆனால் யாருக்கு வழங்குறார் அப்படின்னா டு ஸ்மால் ஃபார்மர்ஸ் அப்படின்றவங்களுக்கு வழங்குறார். அதாவது இந்த சிறு குறு விவசாயிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது 1 ஏக்கர் நிலத்துக்கு கம்மியான நிலங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த மாதிரி விவசாயிகள், இல்லாட்டி 2 ஏக்கருக்கு நிலம் கம்மியாக வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள், இந்த மாதிரி சிறு குறு விவசாயிகள் அப்படின்றவங்களுக்கு இலவச மின்சாரம் அரசாங்கம் வழங்கும் அப்படின்ற திட்டத்தை 1983 நமக்கு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வராங்க. இதை தான் பிற்காலத்தில் 1989 ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் எல்லாருக்குமே இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் கொண்டு வராங்க. ஸோ 1983 இலவச மின்சாரம் சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். அடுத்து நமக்கு 1985 வருஷம் 1985 அப்படின்றதுல இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃப்ரீ ஸ்லிப்பர்ஸ் அண்ட் யூனிஃபார்ம்ஸ் அப்படின்றது நமக்கு அரசாங்கத்தின் மூலியமா வழங்கப்படுது. அதாவது இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த காலத்தில் நிறைய மாணவர்கள் செருப்புலாம் போயிருக்காங்க, அது கஷ்டமா இருந்திருக்கு. அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் இலவச சீருடை அப்படின்னு சொல்லி யூனிஃபார்ம். ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கும் பொழுது ட்ரெஸ் போடாமல் இருக்கிறது ஒரு காரணமாக வச்சு நிறைய பேர் ஸ்கூல் போகாமல் இருக்காங்க. அந்த கஷ்டத்தை வச்சு நிறைய பேர் ஸ்கூல் போகாமல் இருக்காங்க. அப்போ அரசாங்கம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இலவச சீருடைகள் அப்படின்றது கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. ஈவன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் ஆட்சி காலத்திலே வந்துருச்சு, அதை பின்பற்றி இங்கேயும் கொண்டு வரப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இலவச காலணிகள்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ ஸ்லிப்பர்ஸ் அப்படின்றதும் இந்த 1985 காலகட்டத்தில் நமக்கு எம்ஜிஆர் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து நமக்கு 1986 நவம்பர் 1ஆம் தேதி. இப்போ ஒரு மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ நமக்கு பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டா லோக்சபா ராஜ்யசபா அப்படின்றது இருக்கு. அதே மாதிரியே ஒரு மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு ஒன்று இருக்கும்.
அதாவது சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல வந்து சொல்லுவோம் சட்டமன்றம், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லி சொல்லுவாங்க. அத மாதிரியே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சட்ட மேலவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சட்ட மேலவை கிட்டத்தட்ட ராஜ்யசபா மாதிரி. இந்த சட்ட மேலவை அப்படின்றது 1986 நவம்பர் 1 வரைக்கும் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்துச்சு. 1986 வருஷம் நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டின் சட்ட மேலவைன்னு சொல்லி சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது தேவை கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு தமிழ்நாட்டோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றத அபாலிஷ் பண்ணிட்டார் நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள். அப்ப இதுல தான் நமக்கு தமிழ்நாட்டின் சட்ட மேலவை அப்படின்றது ஒழிக்கப்படுது. 1986 நவம்பர் 1 டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் இது வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு. இப்படி கூட எம்ஜிஆர் அவர்கள் தான் நமக்கு பிற்காலத்தில் 1987 வருஷம் டிசம்பர் 24ஆம் தேதி நமக்கு மரணம் அடைஞ்சிட்டார். இவர் மரணத்தை தொடர்ந்து நமக்கு ஒரு 14 நாட்கள் மட்டும், அதாவது டிசம்பர் 24 இருந்து ஜனவரி 7 வரைக்கும் யார் முதலமைச்சராக அப்படின்னா நாவல் நெடுஞ்செழியன். ஆல்ரெடி இவரை பார்த்திருப்போம். அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் மட்டும் சிஎம் இருந்திருப்பான்னு பார்த்திருப்போம். அவர் வந்து நமக்கு முதல்வராக இருக்கிறார். இவரை தொடர்ந்து நமக்கு ஜனவரி 7ஆம் தேதியில இருந்து ஜனவரி 30 1988 வரைக்கும் நமக்கு ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல்வராக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜானகி ராமச்சந்திரனுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய சண்டை ஒன்று வந்திருக்கும். அந்த சண்டைக்கு அப்புறம் நமக்கு 1989 எலெக்ஷன்ல டிஎம்கே அப்படின்ற கட்சி ஜெயிச்சு அவங்க சில சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த ஆட்சி அதிகாரம் அப்படின்றது கலைக்கப்பட்டு 1991 கலைக்கப்பட்டு 1991 எலெக்ஷன்ல ஜெயலலிதா அப்படின்றவங்க தலைமையில ஏடிஎம்கே அப்படின்ற கட்சி ஜெயிச்சு என்ன மாதிரி சட்டங்கள்லாம் வந்துச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டீட்டெயிலாக சந்திப்போம். ஸோ இது மாதிரி வரக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய நம்ம வீடியோஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்க. இது கண்டிப்பாக வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லாம் கண்டிப்பாக இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் யூஸ்ஃபுல்லாக ஆகாம உங்களை மாதிரியே நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ அப்படின்றத ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ லைக் பண்ணி விட்டுருங்க. வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த கமெண்ட் செக்ஷன்ல முக்கியமாக கமெண்ட் அப்படின்றது நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.